பெண்களுக்கு மாதம் மாதம் வருகின்ற மாதவிடாய் என்பது இயற்கையான ஒன்றுதான். ஆனால் அது இயற்கையான ஒன்றாக இருந்தாலும் கூட சில பெண்களுக்கு சரியான முறையில் இருப்பதில்லை. அதாவது சில பெண்களுக்கு மாதம் சரியாக மாதவிடாய் வராமலும் அவ்வாறு வந்தாலும் சில பெண்களுக்கு மாதத்திற்கு 2 முறை வருவதும் என பெண்களின் உடல் நிலையில் பாதிப்பை ஏற்படுத்திவிடுகிறது. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி என்பது மாதவிடாய் ஆன நாட்களில் இருந்து 24 முதல் 35 நாட்களுக்குள் திரும்பவும் மாதவிடாய் ஆகிவிட்டார்கள் என்றால் அது எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதேபோன்று மாதவிடாய் நாட்கள் 3 முதல் 5 நாட்கள் வரை இருந்தால் அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாளைக்கு 4 முதல் 5 பேடுகளை மாற்றுகிறோம், இரத்த போக்கானது கட்டியாக இல்லாமல் நார்மலாக உள்ளது என்றால் அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அர்த்தம். ஆனால் ஒரு சிலருக்கு இவ்வாறு இல்லாமல் மாதவிடாய் ஆன அடுத்த 10 நாட்கள், 15 நாட்கள் அல்லது 20 நாட்களுக்குள் அடுத்த மாதவிடாய் உருவாகிவிடுகிறது என்பது பிரச்சனைக்குரிய ஒன்று. இத்தகையவர் மருத்துவரை அணுகி பார்ப்பது நல்லது. ஒரு சில பெண்களுக்கு வயதிற்கு வந்த ஒரு சில மாதங்களுக்கு இந்த இரத்தப்போக்கானது 20 நாட்களுக்குள் ஏற்படலாம். இத்தகைய இளம் வயதினருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டால் அது நார்மல்தான். ஆனாலும் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டால் உடலில் இரத்தத்தின் அளவு குறைவதால் அந்த பெண் மிகவும் வலிமை குறைந்தவளாக மாறிவிடுவாள். எனவே ஒரு 2 முதல் 3 மாதங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். எவ்வாறு இரத்தப்போக்கு இருக்கிறது? அடிக்கடி மாதவிடாய் ஏற்பட்டாலும் கூட இரத்தப்போக்கு நார்மல் ஆகத்தான் உள்ளது என்றால் 2-3 மாதங்கள் கவனித்து மீண்டும் அந்த பிரச்சனை தொடர்கிறது என்றால் மருத்துவரை அணுகி பார்க்க வேண்டும். 20 முதல் 40 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களும் இரத்தப்போக்கு எவ்வாறு ஏற்படுகிறது என்று முதலில் கவனிக்க வேண்டும். அதாவது நாப்கின் நனையும் அளவிற்கு இரத்தப்போக்கு உள்ளதா அல்லது ஒரு சில சொட்டுகள் மட்டும் ஏற்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி அல்லது சதை வளர்ப்பு ஏற்பட்டு இருக்கலாம்.